அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர்ஜே கோபிகா. நான் 5ஆம் வகுப்பு அரசு உதவி துறக்கப்பள்ளி மலப்புரம் துருடை மருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம். மலர்களைப் போல பூத்துக் குலுங்க நான் நந்தவனம் மல்லம் மலர் கனைகளை தொடுக்க நான் மலர் மல். எனக்கு நீங்கள் உங்கள் செங்குதை தாருங்கள், அதில் நான் உங்களுக்கு இந்தியாவின் சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கிய ஒரு எரிமலை தீப்பிழம்பை பற்றி அக்கினி கணிகளாக உங்கள் உள்ளம் பிளக்க வந்திருக்கிறது. 1897ஆம் ஆண்டு அந்நியனைக்கு கிளங்க வைத்த அந்த தீப்பிழம்பு ஒரு சாமானிலம் கட்டாக்கி இழுத்தது. உண்மை உயர வேண்டும், கடவுளை காண வேண்டும் என்ற விசித்திரமான ஆசை அவருக்கு ஏற்பட்டது. ஆம், அவர்தான் நம் இந்திய தேசிய இராணுவத்தை முதலாக உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். இவர் தனது 16வது வயதிலே வீட்டை துறந்து வழிகாட்டும் குருவை தேடி இமாலய மலைகளை சுற்றித் திரிந்தார். வீரம் தொடுதி விவேகானந்தரின் தீவிர பக்தரான இவர் தனது தாய்நாட்டிற்காக உழைக்க வேண்டார். நீ உயர்ந்து விளங்க வேண்டும், உனக்காக அல்ல உன் தாய்நாட்டிற்காக என்ற மகான் அறிஞரின் வார்த்தைகளை அவர் எப்பொழுதும் எதிர்த்து கொண்டே இருந்தார். பள்ளி முதல் கல்லூரி வரை முதல் 2 இடங்களில் அவர் தன்னதாட்சி கொண்டு அந்த காலத்திலேயே ICS தேர்வில் 4வது மாணவனாக வெற்றியும் பெற்றார். ராஜமரியாதையுடன் 10 வேலை நாட்டுப்பணியான்று வந்தபோது நாட்டுப்பணியே என்று முடிவெடுத்தார். மகாத்மாவின் வழியோ அகிம்சை இங்கிலாந்தின் முழு ஒத்துழைப்புடன் முழு சுதந்திரம் தர ஒப்புக்கொண்டார். ஆனால் நேதாஜியோ பிடித்த தொழிலான பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறுவார்கள், ஏன் இந்தியர்கள் முதுகிலை சவால் செய்வார்கள் என்று கருதினார். 1924ஆம் ஆண்டு காங்கிரஸ் சேவிக் என்னும் அமைப்பினை சட்டவிரோதமான அமைப்பு என பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. உடனே ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அந்த அமைப்பின் ஒரு அங்கமாக பகிரங்க அறிவிப்பு செய்தனர். டெல்லியிலிருந்து வந்த இளைஞர்களுக்கு நேதாஜி தலைமை தாங்கினார். 20 ஆண்டுகளில் மட்டுமே 11 முறை சிறையில் அடைத்தது பிரிட்டிஷ் அரசு. வலிமை மிக்க இயங்கராக சிறை சென்ற அவர் மரண தருவாயில் வெளியே வந்தார். வங்காள மாகாண காங்கிரஸின் தலைவரான நேதாஜி சைமன் குழுவினரை எதிர்த்து ஊர்வலங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஏற்பாடு செய்தார். சைமன் குழு என்பது நம்மையால் நமக்கு தகுதி இருக்கிறதா என்று அவன் கூறுவானாம். இதில் நடந்த ஆட்சி போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தை கூறியது. ஆனால் ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து முக்கியமில்லை. இந்தியா முழு சுதந்திரமாக இயங்கும் என்று நேதாஜி அறிவித்தார். 1938 மற்றும் 39களில் காங்கிரஸ் சேவிக் என்னும் அமைப்பினை காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் தலைவரான நேதாஜி நாட்டை நிர்மாணம் செய்யும் பொறுப்பை அவரை துறந்தார். இத்தாலி தூதுவரிடம் ரகசிய தொடர்பு கொண்டார். ஜப்பான் சேர்ந்து இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை தளபதியாக அணிவகுப்பு மரியாதை ஏற்றார். பசி, துன்பம், தாகம், அபாயம் இவற்றையே என்னால் உங்களுக்கு தர முடியும். 100 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட 3 நாட்கள் நம் தாய்நாட்டிற்காக போராடி 3 நாட்கள் சாவதே சிறந்தது. நீங்கள் உங்கள் உதிரத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு இந்தியாவின் சுதந்திரத்தை தருகிறேன் முழங்கினார். அந்நிய மோகத்தை வேலறுப்போம் என்று சூழற்போம். தைத்த பானங்களில் தவறிருந்தால் மன்னியுங்கள் என அடுத்த மேடையில் ஒரு இந்தியனா கதிகலங்கும் அக்கினி தீப்பிழம்பை நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திர இயக்கத்துக்கு நன்றி.